மாணவர்களுக்கு வணக்கம். நாம் இன்று பயன்முறை தமிழ் அப்படிங்கிற பாடத்திட்டத்திலிருந்து சொற்பொழிவு அப்படிங்கிற பாடப்பகுதி பார்க்கலாம். சொற்பொழிவு நம்ம ஏற்கனவே இது இந்த பயன்முறை தமிழ் அப்படிங்கிறது ஒரு என்எம்எஸ்சி சப்ஜெக்ட். இந்த என்எம்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் போன தடவை பேச்சு கலை அதில் படிச்சிருப்பீங்க. அதே இதுதான் இதுலேயே வருது. அப்போ ஒரு சொற்பொழிவுனா எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுக்கணும்னா ஒரே வரியில் சொல்லிடலாம். ஒருத்தங்க பேச மற்றவங்க எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கணும். அதான் சொற்பொழிவு. இப்போது ஒரு ஆசிரியர் பாடம் நடத்துறது ஒரு சொற்பொழிவில் தான் இருக்கும். ஒரு பட்டிமன்ற பேச்சாளர் ஒருத்தர் மட்டும் பேசி முடிக்கிறது ஒரு சொற்பொழிவில் அடங்கிடும். அடுத்து ஒரு நன்றியுரை வாசிக்கிறது, ஒரு வாழ்த்துரை வாசிக்கிறது, இது எல்லாமே சொற்பொழிவில் அடங்கிடும். ஒரு தலைமுறை வாசிக்கிறது, இது எல்லாமே சொற்பொழிவு தான். சொற்பொழிவு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு பெரிய தமக்கு முன்னாடி ஒரு நிறைய பேர் உட்கார்ந்துருப்பாங்க. அவங்களுக்கு முன்னாடி இவங்க உரையாற்றணும், பேசணும். ஒருத்தர் மட்டும் உரையாற்றுறது சொற்பொழிவில் அடங்கும். அப்போ இதுக்கு தேவையானது என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதுக்கு நம்ம புத்தக அறிவு, நிறைய புத்தகங்களை படிச்சிருக்கணும். அதன் மூலமாக நம்ம உரையாடலுக்குள்ளே அதே இதுலேயும் வரும். சரியா? அப்போ தேவையானதுன்னா புத்தக அறிவு. நல்ல ஒரு நிறைய புத்தகம் படிச்சிருக்கணும். இப்போ டால்ஸ்டாய் புத்தகமாகட்டும், ஷேக்ஸ்பியர் புத்தகமாக, அடுத்து ஜெயகாந்தன் புத்தகம், இந்த மாதிரி நிறைய புத்தகங்கள், நிறைய உங்களுக்கு அறிவு வேணும். அடுத்து கதைக்கூறலில் நிறைய பேரோட கதைகள் இருக்குது. சரியா? இப்போ எடுத்துக்காட்டாக சொல்லணும் அப்படின்னு பார்க்கும்போது பஞ்சதந்திர கதைகள்னு சொல்லுவாங்க, நீதிநெறி கதைகள்னு சொல்லுவாங்க. அடுத்து பீர்பால் கதைகள், அந்த மாதிரி இருக்குது. இந்த சிறு சிறு கதைகள்லாம் நிறையா இருக்குது. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். இதெல்லாம் உங்களோட சொற்பொழிவு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு கேட்குறதுக்கு ரொம்ப இருக்கும். அவங்களுக்கு ஐயோ அப்பாடா அந்த மாதிரி ஏதாவது சவுண்டு போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் இல்லாமல் அமைதியாக இருக்கும். அப்படியே ஒரு சொல்லுவாங்கள்ல, ஒரு குண்டூசி கீழே போட்டால் கிளாங்குன்னு சவுண்டு வருமா. அது எப்படி வரும் அப்படின்னா, ஒரு அமைதியான ஒரு சொற்பொழிவு நிகழ்த்தினீங்கன்னா, அமைதியாக எல்லோரும் இருக்க வச்சு ஒரு சொற்பொழிவு நிகழ்த்தினீங்கன்னா எப்படி இருக்கும்? இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ ஒரு கதையை கூறுறது, ஒரு பழமொழியை கூறுறது, அடுத்து வினா எழுப்பி தொடங்குதல். ஒருத்தர் இப்போ தலைப்பில்லை அப்படிங்கிற ஒரு தலைப்பில் நான் பேச போகிறேன். சரியா? தலைப்பு ஹெட்டிங்கே இல்லை அப்படிங்கிற ஒரு தலைப்பில் நான் பேச போகிறேன். அப்போ நான் ஏன் இந்த தலைப்பை எடுத்தேன் தெரியுமா அப்படின்னு நான் ஆரம்பிக்கிறேன். தெரியுமான்னு கேட்டனாலே அது ஒரு வினாவாயிடுச்சு. அப்போ நான் எப்படி தொடங்கியிருக்கேன்? ஒரு வினாவை எடுத்து ஆரம்பிச்சிருக்கேன். நான் என்னோடய சொற்பொழிவிலே நான் எப்படி ஆரம்பிச்சிருக்கேன்? ஒரு வினாவை எழுதி அதன் மூலமாக என்னோடய சொற்பொழிவை தொடங்கியிருக்கேன் அப்படின்னு பார்க்குறோம். சரியா? அடுத்து சரியான நேரத்தில் முடித்தல். டைமிங் இருக்கும். எப்போவுமே நேர மேலாண்மையில் டைமிங் கரெக்டாக காமன் நேரத்தில் முடிச்சுட்டு போய் உட்காந்துடணும். ஏன் முடிக்காமல் உட்காந்தா என்ன நடக்கும் அப்படின்னா உங்களுக்கே தெரியும். அது கேட்பவர்களுக்கு சோர்வை கொண்டு வரும். அப்போ உங்களோட மதிப்பை நீங்களே குறைக்கிற மாதிரி இருக்கும். சரியா? அப்போ நேரம் காலம் அறிந்து அதுக்கு ஏற்றாப்பில் உங்களோட சொற்பொழிவை கரெக்டாக முடிக்கணும். அடுத்து கேள்வி ஞானம். அதாவது நிறைய அறிஞர்களை பொறுத்த வரைக்கும், நிறைய படிக்காத அறிஞர்கள் கூட நிறைய கேட்டு நிறைய தெரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த அறிவு மூலமாக அவங்க நிறைய சொற்பொழிவுகள் நிகழ்த்துறாங்க. சரியா? அப்போ கேள்வி ஞானம், நல்லா கேட்கணும். அடுத்து தூண்டுதல். அப்படியே உங்களுக்கு நீங்கள் சொற்பொழிவு நிகழ்த்த ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு முன்னாடி இருக்கவங்க எல்லாருமே அமைதியாக இருக்கணும். அப்படியே அடுத்தடுத்து எப்படி இருக்கணும்னா தூண்டணும். அடுத்து இவர் என்ன சொல்லுவார் அப்படின்னு யோசிக்க வைக்கணும். அதான் ஒரு சொற்பொழிவு. அடுத்து கேட்பவரை பற்றி திருவள்ளுவர் கேள்வி அப்படிங்கிற அதிகாரத்தில் ஒன்று சொல்லியிருக்காரு. கேட்பவங்க எப்படி இருக்கணும், அவங்களோட சொற்பொழிவு எப்படி இருக்குன்னா, செவிக்குணவு இல்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கு ஏற்படும். சரியா? இதுக்கு பொருள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, செவிக்கு உணவு அப்படிங்கிறது கேள்வி செல்வம். நான் ஏதாவது கேட்டுக்கிட்டே இருக்கணும். கேட்குறதுக்கு ரெஸ்ட்டு விட்டிங்கன்னா அந்த நேரத்தில் தான் சாப்பிடணும். எப்போவுமே சாப்பிட்டுக்கிட்டே இருக்குது வாழ்க்கை கிடையாது. நிறைய கேள்வி கேளுங்க, கேட்டுக்கிட்டே இருங்க. சொற்பொழிவு நிறைய கேளுங்க, அந்த கேட்டுக்கிட்டே இருங்க. அந்த நேரத்தில் ஒரு சின்ன நேரம் ஒதுக்கி அதில் போய் சாப்பிட்டு வாங்க. செவிக்கு உணவு இல்லாத போது, செவிக்கு உணவுங்கிறது சொற்பொழிவு. அந்த சொற்பொழிவு இல்லாத நேரத்தில் ஒரு கொஞ்சம் நேரத்தில் போய் சாப்பிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து மேடை பேச்சால் உயர்ந்தவர்கள் நிறைய இருக்காங்க. ஜீவானந்தம் ஒரு முக்கியமான ஆள்னு சொல்லலாம். அடுத்து திருவிக்க, அடுத்து சுப்பிரமணிய சிவா, முத்துராமலிங்க தேவர், குன்றக்குடி அடிகளார், அறிஞர் அண்ணா, பெரியார், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இதில் சுப்பிரமணிய சிவாவோட பேச்சை பார்த்துட்டு சொல்லுவாங்க. அதாவது யார் சொல்லியிருக்காருனா, இவருக்கு
தூக்கு தண்டனைலாம் விதித்தாங்க. சரியா? தூக்கு தண்டனை ஆயுள் தண்டனை விதித்தாங்க. அப்போ வந்து இவங்களுக்கு ஆயுள் தண்டனை விதித்த இவங்க வ.உ.சிக்கும் இவருக்கும் ஒரே நேரத்தில் தான் வந்து ஆயுள் தண்டனை விதித்தாங்க. வ.உ.சிக்கும் சுப்பிரமணிய சிவாவுக்கும். அப்போ இவங்களுக்கு ஆயுள் தண்டனை விதித்த அந்த ஜட்ஜ் இருப்பாங்கள, நீதிபதி, அவங்க சொல்கிறாங்க, செத்த பிணம் கூட எழுந்து இவங்களோட பேச்சை கேட்கும், அவ்வளவு வந்து ரொம்ப எழுச்சி ஊட்டுற இதாக இருக்கும் இவங்களோட பேருரையாக இருக்கும் அப்படின்னு இவரோட சொற்பொழிவை பற்றி பேசுகிறாங்க. சரியா? இவங்களாம் வந்து பேச்சால் உயர்ந்த மாமனிதர்கள் அப்படின்னு பார்க்கோம். அதில் வந்து ஏன் சொற்பொழிவு முக்கியம்னா இவங்களோட சின்ன சின்ன இன்சிடெண்ட் வச்சு நம்ம சொல்லலாம். இப்போ காமராஜர் அப்படின்னு பார்க்கும்போது காமராஜர் வந்து அந்த காலகட்டத்தில் வந்து நிறைய இந்த மாதிரி சொற்பொழிவாளர்களோட பேச்செல்லாம் கேட்குறாரு. அப்போ வந்து கரெக்டாக சுதந்திரம் நமக்கு கிடைக்காத நாள். சுதந்திரமாக இப்போ நம்மளே படிக்கிறோம், நம்ம காலேஜ் போகிறோம், நமக்கு தேவையானது நம்மளே சம்பாதிக்கிறோம், இந்த மாதிரி இருந்த காலம்லாம் அப்போ அந்த காலத்தில் வந்து ஆங்கிலேயர்களுக்கு கீழே அடிமைப்பட்டு இருந்த காலத்தில் இது நிறைய பேர் சொற்பொழிவு கேட்டுட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா சுதந்திர போராட்டத்துக்கு போகிறாரு. படிப்பை இடையே நிறுத்திட்டு சுதந்திர போராட்டத்துக்கு போகிறாரு. யார்? காமராஜர். இதுக்கெல்லாம் காரணம் இந்த சுதந்திர போராட்ட தியாகிகள் அப்போது நிகழ்த்தின சொற்பொழிவு. இல்லைன்னா காமராஜர் அப்படிங்கிற ஒரு தலைவர் வந்து உருவாயிருக்க மாட்டார். அவர்னால் நிறைய பள்ளிக்கூடங்கள் கட்டப்பட்டிருக்காது. மதிய உணவு திட்டம் அப்படின்னு ஒரு திட்டம் வந்திருக்காது. அந்த திட்டத்தின் மூலமாக நிறைய மருத்துவர்களோ நிறைய பொறியாளர்கள் இவங்கெல்லாம் உருவாயிருக்க மாட்டாங்க. சரியா? அடுத்து பெரியாரோட சுயமரியாதை கொள்கை. பெரியாரோட கொள்கையை பற்றி பார்க்கும்போது இந்த பெண் சிசு கொலையை பற்றி தப்பு அப்படின்னு உரக்க சொல்லியிருப்பார். பெண் சிசு கொலை அப்படிங்கிறது பெண் குழந்தை பிறந்தாலே கொல்றது. அடுத்து மறுமணம் தவறு அப்படின்னு சொல்கிறது. ஒருத்தவங்க ஒரு விதவை இருக்காங்க, அதாவது கணவன் இறந்தவங்க. அவங்க ஒரு கணவன் அவரோட மனைவி இறந்து போயிட்டு அவர் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறார். அதே மாதிரி ஒருத்தங்க இருக்காங்க, அந்த மனைவியோட கணவன் இறந்து போயிட்டா அடுத்தவங்க கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறது தவறு. அது எந்த வகையில் தவறு அப்படின்னு சொல்லும்போது அவரோட உரிமையே பறிக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி இது தவறுன்னு நிறைய இடத்துல சுட்டி காட்டிருக்காரு. அதே மாதிரி பெண்களுக்கு சொத்தில் சமப்பங்கு கொடுக்கணும், அதை பற்றிலாம் பேசியிருக்காரு. இது மாதிரி உயர்ந்த நோக்கு கொண்ட நிறைய சுயமரியாதை கொள்கைகளை பெரியார் மக்களுக்கு புகழ்த்தியிருக்காரு அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து அறிஞர் அண்ணாவுக்கு வீட்டுக்கு ஒரு புத்தக சாலை அப்படின்னு ஒரு வானொலி சொற்பொழிவு நிகழ்த்தியிருக்காரு. இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வீட்டில் அவர் சொல்லியிருப்பார் அறிஞர் அண்ணா, நம்ம வீட்டில் பாத்திரம் அவ்வளோ இருக்கும், கப்பன் சாசர்னு சொல்லுவோம், காஃபி கப்பு பார்த்துருக்கீங்களே, கப்பன் சாசர்லாம் அவ்வளோ இருக்கும். அதே மாதிரி வீட்டில் வெள்ளி பாத்திரம், தங்க விளக்கு என்னெல்லாமோ இருக்கும், அந்த இது என்னெல்லாமோ இருக்கும். ஆனால் புத்தகம் இருக்காது. முக்கியமாக திருக்குறள், முக்கியமான சிலப்பதிகாரம், நம்மளோட தமிழ் மொழியிலே நிறைய புத்தகங்கள் இருக்குது. இந்த புத்தகங்கள்லாம் வேணும். வீட்டுக்கு ஒரு சின்ன அளவில் ஒரு புத்தக சாலையே அமைக்கணும். ஒரு வீட்டில் ஒரு தனியானது நம்ம வீட்டில் இப்போ என்ன இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றோன்னா ஒரு பெரிய ஹால், ஒரு கிச்சன் இருக்கணும், ஒரு பெட்ரூம் இருக்கணும், அட்டாச் பாத்ரூம், இதெல்லாம் யோசிப்போம். அதே மாதிரி பூஜை ரூம், இதுக்கும் தனியாக ஒரு ரூம் ஒதுக்குவோம். இதை தாண்டி ஒரு ரூம் ஒதுக்கணுன்னா புத்தக சாலை, ஒரு புத்தகத்துக்குன்னு தனியாக ஒரு ரூம் ஒதுக்குங்க. மக்கள் படிக்கணும், நிறைய புத்தகங்களை பரிசாக கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. சரியா? ஆபிரகாம் லிங்கன் சொல்லுவார், நான் படிக்காத புத்தகத்தை எனக்கு பரிசாக கொடுப்பவன் தான் என்னோட நல்ல நண்பன் அப்படின்னு சொல்கிறாரு. அதே இதுதான் இவரும் சொல்கிறாரு, அறிஞர் அண்ணாவும். வீட்டுக்கு ஒரு புத்தக சாலை வைங்க, புத்தகத்தோட முக்கியத்தை பற்றி அவ்வளோ அழகாக எடுத்துரைக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறோம். அப்போ சொற்பொழிவு அப்படின்னு பார்க்கும்போது சொற்பொழிவுனா என்ன? ஒருத்தர் பேச மற்றவங்களாம் கேட்கணும். அப்போ அதுக்கு தேவையானது என்னன்னு பார்த்தோம். புத்தகறிவு, கதைக்கூறல், பழமொழி கூறல், வினா எழுப்பி தொடங்குதல், சரியான நேரத்தில் முடித்தல், கேள்வி ஞானம், அடுத்து தூண்டுதல், அடுத்து கேள்வி அதிகாரத்திலேருந்து ஒரு திருக்குறள் அதை சொல்லி அதோட பொருள் எழுதணும். அடுத்து சொற்பொழிவால் உயர்ந்தவர்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஜீவானந்தம், திருவிக்க, சுப்பிரமணிய சிவா, முத்துராமலிங்க தேவர், குன்றக்குடி அடிகளார், அடுத்து அறிஞர் அண்ணா, பெரியார். அடுத்து ஏன் சொற்பொழிவு முக்கியம் அப்படின்னு எடுத்துக்காட்டோட நான் ஒரு 3 பாயிண்ட் தான் போட்டிருக்கேன். இதை நீங்கள் விரிவாக எழுதுங்க. சரியா? உங்களுக்கு பக்கம் அதிகமாக போகிற அளவுக்கு நான் சொன்ன கதையை விரிவாக எழுதுனீங்களால உங்களுக்கு
சரியான முழு மதிப்பெண் கிடைக்கும். நன்றி.